இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளின் காலையிலும் மகிமை தொலைக்காட்சி மூலமாக இந்த மகிமை நேரத்திலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 71 சங்கீதம் 20-21 வசனங்கள். 71 சங்கீதம் 20-21 வசனங்கள். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். இந்த காலை வேளையிலே அநேகர் கலங்கி போயிருக்கலாம். என்னுடைய மேன்மையை நான் இழந்து விட்டேனே, என்னுடைய மகிமையை நான் இழந்து விட்டேனே, எவ்வளவு நான் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தேன், என்னுடைய சரீர சுகம் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டதே, நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே, என்னுடைய மேன்மை என்னை விட்டு போய்விட்டதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். இவ்வளவு ஒரு அழகான ஜெபம். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றும் ஆண்டவரே. தாவீது ராஜாவினுடைய ஒரு அருமையான விண்ணப்பம். அதற்கு முந்தின வசனத்திலே பார்க்கிறோம், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து என்னை ஏற பண்ணினீர். ஆம், வாழ்க்கையிலே அநேக இக்கட்டுகளையும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு, மீண்டும் ஆண்டவர் என்னை என்ன செய்வார்? தூக்கி எடுப்பார். மீண்டும் ஆண்டவர் என்னை உயிர்ப்பிப்பார். மீண்டும் என்னை ஆண்டவர் என்ன செய்வார்? ஏறி வர பண்ணுவார் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட இழப்புகள் பாடுகள் எல்லாவற்றையும் அவர்கள் வாழ்க்கையிலே சந்தித்தார்கள். யோபுவை குறித்து பார்க்கிறோம். யோபு எல்லாவற்றையும் இழந்து போனதை நாம பார்க்கிறோம். ஆனாலும் அவர் சோர்ந்து போகவில்லை. இழந்ததை எல்லாம் அவர் இரண்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். வாழ்க்கையிலே இழப்பு வரும்பொழுது நம்முடைய நம்பிக்கை அற்று போகிறது. இனி நம்ம வாழ முடியுமா? இனி நாம எழும்ப முடியுமா? இனி நம்ம வாழ்க்கையில நம்ம முந்தின நிலைமைக்கு நம்ம வர முடியுமா என்று சொல்லி பல்வேறு கேள்விக்குறிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஆண்டவரே, இந்த நோயினால என் பலனெல்லாம் நான் இழந்து போய்விட்டேனே, என் சரீர ஆரோக்கியமெல்லாம் கெட்டு போயிட்டு, இனி எனக்கு சுகம் கிடைக்குமா? பழைய பலன் எனக்கு வருமா? நான் பழையபடி நான் ஆரோக்கியமா இருக்க முடியுமா என்று சொல்லி கலங்கி போயிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். நம்முடைய ஆண்டவர் நம்மை மறுபடியும் தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை விழுந்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்திலே தோற்று போயிருக்கலாம், நம்பிக்கையை இழந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் நம்மை தேற்றுகிற ஆண்டவர். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஜெபிக்க முடியாமல் போயிருக்கலாம், வேதம் வாசிக்க முடியாமல் போயிருக்கலாம், பாவத்தில் விழுந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் நம்மை என்ன செய்கிற தேவன்? அவர் தேற்றுகிற தேவன், நம்முடைய மேன்மையை பெருக பண்ணுகிற தேவன். மனிதர்கள் நினைக்கலாம், இனி இவ்வளவுதான், இனிமே அழிவுதான், இனி இந்த குடும்பம் எழும்ப முடியாது, இனி இந்த மனிதன் எழும்பவே முடியாது என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் நம்மை என்ன செய்கிறார்? எழுப்புகிற தேவன், மேன்மையை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், ஆதியாகமம் 40 அதிகாரம் 20-21 வசனத்திலே நாம பார்க்கிறோம், அந்த பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பு சொல்லுகிறார், 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். நீ அவருக்கு மறுபடியும் பானம் கொடுக்கிறபடியே பார்வோன் கையிலே அந்த பாத்திரத்தை கொடுப்பாய் என்று சொல்லி சொல்லுகிறார். அதுல 23 வசனத்தில் 22 வசனத்திலே பார்க்கிறோம், பானபாத்திரக்காரனின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய பாத்திரத்தை கையிலே கொடுத்தான். யோசேப்பு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனுக்கு சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை ராஜா உன்னுடைய நிலையிலே உன்னை என்ன செய்வார்? நிறுத்துவார். மறுபடியும் உன்னை உயர்த்துவார். நீ அவனுடைய கையிலே பானத்தை கொடுப்பாய் என்று சொல்லி சொல்லுகிறான். அதே போல அவனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. யோபின் வாழ்க்கையில எல்லாம் இழந்து போன சூழ்நிலையிலும் தேவன் மறுபடியும் யோபுவுக்கு என்ன செய்தார்?
அவனுடைய மேன்மையை பெருக பண்ணினார். நேபுகாத் நேச்சாரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது எல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. அவனுடைய மேன்மை, மகிமை எல்லாம் போய்விட்டது. ஒரு மனித தன்மையே அவனை விட்டு போய்விட்டது. மாடுகளை போல புல்லை மேய்ந்தார். ஆனால் அவனுடைய மகிமை அவனுக்குள் திரும்ப வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த நேபுகாத் நேச்சாருடைய மகிமை அவனுக்குள் திரும்ப வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். என்னுடைய புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்ப வந்தது. ஆம், ஆண்டவர் நமக்கு திரும்பவும் வாழ்வு கொடுக்கிறார். இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. சத்துரு நினைக்கலாம் இதோடு முடிந்து போனது என்று நினைக்கலாம், மனிதர்கள் நினைக்கலாம், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்முடைய மேன்மையை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் நாம கடந்து வந்திருக்கலாம். திரும்பவும் அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். காலை வேளையிலே நம்ம பரிசுத்த வேதாகமத்திலே எத்தனையோ பக்தர்களை நாம பார்க்கிறோம். யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தகப்பனாருடைய அன்பை இழந்தார். சகோதரர்களால் விற்கப்பட்டார். இன்னும் கூட அடிமையாக எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டு அந்த அரண்மனையிலே அவர் ஒரு குற்றவாளியாக சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டார். ஆனாலும் ஆண்டவர் அந்த யோசேப்பை திரும்பவும் என்ன செய்தார்? நிலைநிறுத்தினார். பார்வோனுக்கு தேவனாக அவனை திரும்பவும் நிலைநிறுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த நாள் முழுவதும் இந்த ஜெபத்தை நாம் சொல்லுவோம். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சொல்லி நாம விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிற பொழுது நிச்சயமாக இந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல உற்சாகமூட்டுகிற வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் சோர்ந்து போய் பலவீனத்தோடு காணப்படலாம், ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துங்கப்பா. மறுபடியும் ஆண்டவரே தேற்றி அவங்க மேன்மையை மகிமையை பெருக பண்ணுங்க சுவாமி. இழந்து போனதை திரும்ப கொடுங்க. நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.